வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அன்பு பக்தர்களே, இந்த காணொளி உங்கள் கண்களில் படுகிறது என்றால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அர்த்தம். தங்கமே, நீங்கள் படும் கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். உங்கள் மனதில் இருக்கும் வேதனைகள் அனைத்தும் எனக்கு புரிகிறது. நீங்கள் இப்போது உங்களுக்கான குழந்தை வரத்தை என்னிடம் வேண்டுதலாக வைத்துள்ளீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் இந்த குழந்தை வரத்திற்கான கஷ்டம் என்னவென்று எனக்கு கண்டிப்பாக புரியும். ஒவ்வொருவரும் உங்களை ஏளனமாக பேசுவதைப் பற்றியும் அதன் மூலம் உங்கள் மனது படும் வேதனை பற்றியும் தினந்தோறும் நீங்கள் படும் மனவேதனையை நான் கண்கூட பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். அதற்காகவேதான் நான் இந்த நேரம் உன் கண்ணில் பட்டுள்ளேன். என் குழந்தையே, உன்னை யார் ஒருவர் தவறாகவோ அல்லது நீ இல்லாதபோது உன்னை குறை கூறி ஏளனமாக பேசுகிறார்கள் என்றால் அவர்களை நான் பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் படும் துயரங்கள் அனைத்தும் உனக்கு தெரியாது. அவர்களுக்கு அனுதினமும் நான் கஷ்டத்தை கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறேன். நீ மனதார என்னை நினைக்கிறாய். அவ்வாறு நினைக்கும் பொழுது நீ படும் கஷ்டத்தையும் உன்னை கஷ்டப்படுத்துவர்களையும் நான் எவ்வாறு பார்த்துக் கொண்டே இருப்பேன். அதற்கான பலன்களை நிச்சயம் நான் அவர்களுக்கு தருவேன். உனக்கு திருமணமாகி இவ்வளவு நாட்கள் குழந்தை இல்லை என்று நீ படும் துயரங்கள் அனைத்தையும், உனது மனவேதனைகள் அனைத்தையும், ஒவ்வொரு நாளும் உமது கஷ்டத்தையும் நான் இன்றோடு முடித்து வைக்கிறேன். நீ ஒரு முறை என் ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசித்துவிட்டு செல். நான் உனக்கு துணையாக எப்போதும் இருக்கிறேன். என் தங்கமே, உன் முகம் வாடும் போதெல்லாம் உன் முகத்தில் ஒரு புன்னகையை நான் வர வைப்பேன். உன்னை எப்போதும் உன் முகம் வாடவிடாமல் பாதுகாத்து உன்னை சந்தோஷத்தில் இருக்க வைப்பது என் கடமை. நான் அதை ஒருபோதும் கைவிடமாட்டேன். உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, உனக்கு குழந்தை இல்லை என்று நீ கவலைப்படாதே. நானே உனக்கு குழந்தையாக எப்போதும் துணையாக இருக்கிறேன். அதனால்தான் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வழி நான் சந்தோஷத்தை தருகிறேன். முருகா என்று நீ மனதார என்னை அழைக்கும்போது நீ கூப்பிடுவதை நான் அறிந்து உனக்கு என்ன வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்பதை அதை நான் உனக்கு தருவேன். உனது கஷ்டங்கள் அனைத்தும் இத்தோடு முடிந்துவிட்டது. தங்கமே, நீ இதோடு எவ்வளவு பெரிய கண்டங்களில் இருந்து தப்பித்து விட்டாய். இனி உனக்கு வரும் காலங்கள் அனைத்தும் நல்ல காலங்கள்தான். எனது அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். தங்கமே, இதுவரை நான் சொன்ன வாக்குகள் அனைத்தும் உனக்கு புரிந்து கொண்டிருக்கும் என்று நான் உணர்கிறேன். இனி வரும் காலங்களிலும் இனிவரும் நாட்களிலும் உனக்கு சாதகமாகவே அனைத்தும் அமையும். எதற்கும் நீ வருத்தம் கொள்ளாதே. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே துணையாக என்றும் இருப்பேன். ஆனால் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று உன் மனம் தளறுகிறது. இந்த தளற்றம் உனக்கு தேவை இல்லை. நீ என்னை நினைக்கவில்லை என்றாலும், நீ என்னை தரிசிக்கவில்லை என்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட நினைக்கவில்லை. என்னை நீ மனதார என்னப்பன் முருகன் என்று கூறும்போது என் மகனாகத்தான் உன்னை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ஒவ்வொரு முறையும் நீயும் அப்பன் முருகன், என் அப்பன் முருகன் என்று கூறும்போது என் மகன் கேட்கும் வரத்தை நான் தர வேண்டும் என்று உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் உனக்கு திருமணம் வர வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய். அதை நான் நடத்திக் கொடுத்தேன். இப்பொழுது குழந்தை வரம் கேட்கிறாய். அது எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்பொழுது உன் மடியில் வந்து அதுவே பிறக்கும். ஒருமுறை என்னை திருச்செந்தூரில் வந்து என் மனைவி இருக்கும் வள்ளி குகையில் தரிசனம் செய். நீ வேண்டும் வரத்தை அவள் கொடுப்பாள். அங்கு தரிசனம் செய்துவிட்டு அங்கு இருக்கும் மலை அடிவாரத்தில் ஒரு குழந்தை தொட்டில் வாங்கி நீயும் உன் மனைவியும் நன்றாக வணங்கிக் கொண்டு தொட்டிலை அங்கே வைத்து வழிபட்டுவிட்டு வீடு திரும்புங்கள். வீடு திரும்புவதற்குள் உனக்கு நல்ல செய்தி வந்து உன் வீட்டில் கதவை தட்டும். நான் சொல்லுவதை நீ ஒரு முறை என்னை தேடி வந்து செய்து பார். உனக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அடைவாய். அதுபோக நீ எங்கு சென்றாலும் உனக்கு மனதிருப்தி அடையவில்லை என்று எண்ண என்னை நாடி வந்துவிட்டாய். அவ்வாறு வந்து உனக்கு நான் எப்போதும் துணையாகவே இருப்பேன். என் வேல் எப்போதும் உன்னுடனே இருக்கும். உனக்கும் உன் மனைவிக்கும் மகனாய் இந்த அப்பன் முருகன் என்றும் உங்கள் கூடவேதான் இருப்பேன். உங்கள் பிள்ளையாக நானே பிறப்பேன். இதில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. எதற்கும் நீங்கள் இருவரும் கவலை கொள்ளாதீர்கள். என்றும் நான் உங்கள் கூடத்தான் இருக்கிறேன்.
நீங்கள் கேட்கும் வரத்தை அள்ளிக் கொடுப்பேன். அடுத்த வருடம் நீ என்னை காண வரும் பொழுது கையில் உன் குழந்தையுடன் என் பெயர் வைத்து என்னை வழிபாடு செய். நீங்களும் உன் குழந்தையும் நீண்ட ஆயுளோடு நலமாக வாழ்வாய். இவ்வாறு நீங்கள் என் ஆலயத்திற்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கந்த சஷ்டி நடக்கும் நாளில் வந்து என்னை வழிபட்டால் இன்னும் மிக அதிகமான அற்புதங்களை நான் உங்களுக்கு நிகழ்த்துவேன். அவ்வாறு நீங்கள் கந்த சஷ்டியின் பொழுது வந்து என்னை காண முடியவில்லை என்றாலும் கூட கடைசி நாளான சூரசம்காரம் அன்று வந்து என்னை வழிபட்டு செல்லுங்கள். நிச்சயம் நான் உங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் துணையாகவும் நீங்கள் கேட்கும் வரத்தையும் நான் உனக்கு அருள் புரிவேன். அவ்வாறு நீங்கள் திருச்செந்தூர் வர முடியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கும் முருகன் கோவில் சென்று தரிசித்து வாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் நான் துணையாகவே இருப்பேன். ஒவ்வொருவரும் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவர்களை நான் அனைத்து முறையும் தண்டிப்பேன். ஆனால் அவர்கள் படும் கஷ்டங்கள் மட்டும் வேதனைகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியாது. என்னை நம்பியிருக்கும் எனது பக்தர்களை எப்பொழுதும் நான் கைவிடமாட்டேன். அவர்களுக்கு எந்த நொடியில் எந்த ஒரு விதமான கஷ்டம் என்றாலும் அவர்கள் கூடவே இருந்து துணையாக நான் இருப்பேன். யார் என்ன வரம் என்னிடம் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கேட்டவர்க்கு கேட்ட வரத்தை உரிய நேரத்திலேயே நான் தருவேன். என் அன்பு பக்தர்களே, நீங்கள் என்னை பார்க்கும் வர முடியவில்லை என்றால் இன்னும் நான் உங்களை அழைக்கவில்லை என்று அர்த்தம். அப்படி என்றால் நீங்கள் உங்களது வீட்டிலேயே என் படத்தை வைத்து 3 செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை கட்டி என்னை வழிபட்டு விடுங்கள். நான் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வருவதற்குள் உங்களை என் ஆலயத்திற்கு அழைத்துக் கொள்வேன். அப்போது வந்து என்ன வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு நிச்சயமாக தருகிறேன். நான் சொல்லும் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தாமல் என்னை நம்புகிறவர்களை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். இப்போது இருக்கும் கஷ்ட காலங்களை நினைத்து நீ மனம் வருந்தாதே. இவை அனைத்தும் உனக்கு நிரந்தரமானவை அல்ல. நான் உனக்கு தரப்போகும் வாழ்க்கையே நிரந்தரமானவை. யார் என்ன நினைத்தாலும் நான் உனக்கு தரப்போகும் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. நீ தைரியமாக இரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கு கஷ்டம் என்று வரும்போது எல்லாம் அப்பா முருகா என்று என்னை ஒரு முறை அழைத்து பார். அடுத்த நிமிடமே அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு சென்றுவிடும். அனைத்தும் தெரிகிறது. உன் வயதிற்கு ஏற்ப கஷ்டத்தை நீ அனுபவிக்கவில்லை, அதை தாண்டி நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இவையெல்லாம் உனக்கு சிறிது காலங்களே. உனக்கான நல்ல காலங்கள் விரைவில் வந்தடையப் போகிறது. அப்போது நீயே மனம் மகிழ்ந்து சொல்வாய், அப்பா முருகா, நீ கொடுத்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகன் உண்டு குறைவே இல்லை.